ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் படிக்கும், ப்ரோக்ராமிங் பேப்பர் படிக்கும் டவுட் இருக்கும். நீங்கள் வெயிட்டேஜ்னு பார்க்குறப்போ ப்ரோக்ராமிங் பேப்பர் தான், ஆனால் இங்கிலீஷுக்கு நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மோஸ்ட்லி ஒன் வேர்ட் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெகுலேஷன் 2021 கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒன் வேர்ட்ஸ் கிராமர்ஸில் தான் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசேஜ் பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் ஒன்று தப்புனா டோட்டலாக தப்பு. ஆனால் ப்ரோக்ராமிங் பேப்பரில் கூட நீங்கள் ஜென்ரலாக வந்து உங்களோட கான்செப்ட்ஸ் எழுதலாம். ஆனால் வெயிட்டேஜ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா ஃபஸ்ட் இங்கிலீஷ் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. அதாவது 11 o'clock நாளைக்கு 11 o'clock முன்னாடி வரைக்கும், காலையில் 11 o'clock முன்னாடி வரைக்கும் ஜென்ரல் கான்செப்ட்ஸாக ப்ரோக்ராமிங்கில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கிலீஷ் பாருங்கள். இங்கிலீஷ் மோஸ்ட்லி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்க்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ நான் என்னோட ப்ரியாரிட்டியில் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்லேருந்து பார்க்கிங்க, நாளைக்கு 11 o'clock வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்கோரிதம்ஸ் ப்ரோக்ராமிங் எது கேட்டாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஓனாக தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதோட பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதுக்கு வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது கான்செப்ட்னா என்ன, இப்போ அரேனா என்ன, ஸோ உங்களுக்கு கண்டிஷன்ஸ்னால் என்ன, லூப்பிங்னா என்ன, அப்படி ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூகுளுக்குள்ள வாங்க, சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட பேசிக் நாலேஜ், பேசிக் சின்டெக்ஸ், பேசிக் அல்கோரிதம்ஸ்லாம் எழுதி வைங்க. நீங்கள் எழுதுங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஜென்ரலாக உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் கூகுளில் பார்த்து ஷார்டேஜ் பண்ணுங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறத விட நம்ம பேப்பர் யூனிக்காக இருக்கணும். ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி தான். நார்மலாக 1+2 3ன்னு சொல்லி நம்ம மேக்ஸில் சொல்லுவோம். இது ஏங்கிற ஒரு வேரியபிள், பிங்கிற ஒரு வேரியபிள் வாங்கி சிங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி டேரெக்டாக எடுப்பாங்க. அதில் ஈஸி தான். கோடிங் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கலாம். சி ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில டாபிக் சொல்கிறேன். இதை வந்து பாருங்கள். இம்பார்ட்டன்ஸாக கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாங்க. பைத்தானுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அல்கோரிதம்ஸ் எப்படி ஒரு அல்கோரிதம் எழுதணும் அப்படிங்கிற பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தெரியணும். ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அது கண்டிஷன்ஸ் பாருங்கள். இது பைத்தானுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அரேனா என்னன்னு பாருங்கள், யூனியன் ஸ்ட்ரக்சர் அது பாருங்கள், எரர் ஹேண்ட்லிங் பாருங்கள், ரெகர்ஷன் பாருங்கள், டைனாமிக் மெமரி அலகேஷன்ஸ் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம்ஸும் ஒரு சிலருக்கு ஜென்ரலாக எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், லிஸ்ட் பாருங்கள், டப்பிள் பாருங்கள், டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் லூப்பிங் எல்லாம் பாருங்கள். அல்கோரிதம் எப்படி எழுதணும் நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்து வச்சுக்கோங்க, கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் பார்த்துக்கோங்க, செர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங், அந்த லீனியர் சர்ச், பைனரி சர்ச் வரும். அதே மாதிரி உங்களுக்கு சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் பபுள் சார்ட்டு அந்த மாதிரி மெத் சார்ட்லாம் வரும். கொஞ்சம் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக எல்லாத்தோட கான்செப்ட்ஸை மட்டும் இன்றைக்கி பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஒரு மார்க்னாலும் உங்களுக்கு அது வேல்யூபிள் தான். இதோட எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி ஒன் வேர்டு வந்து உங்கள் ரெகுலேஷன் 21 கேட்டனால அதே பேட்டர்னில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. கிராமர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன் வேர்டு ஒன்று தப்புனா டோட்டலாக தப்பாயிரும். ஆனால் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கூட டேரெக்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஐடியாஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.